இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து வெறும் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயமும் கலந்து போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாருங்கள், சம அளவில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்சிருக்கும். அப்புறம் வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். பூண்டு, கொத்தமல்லி இலை. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகாயை வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்குவோம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். அடுத்து பாருங்கள், தக்காளி பழம் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம் அரிஞ்சு. இப்போ பாருங்கள், தக்காளியை வதக்குவோம். பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ ஆற விட்டுறலாம் நம்ம. பாருங்கள், அடுத்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். அங்கே சட்னி ஆறிக்கிட்டு இருக்குது அரைக்கிறதுக்கு. இப்போ அதுக்கிட்ட இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. பாருங்கள், ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான சட்னி. இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். வேணும்னா கடுகு உளுத்தம் பருப்புலாம் எண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக தாளித்து போட்டுக்கலாம். நான் தாளிக்கல. பாருங்கள், இட்லி வந்துச்சு, எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான இட்லியும் சட்னியும் செம்மையாக இருக்கும்.